கடாயில் 1 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்த பிறகு 1 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி பாருங்கள், இந்த மாதிரி கையில் தேய்ச்சி விரலில் வச்சு ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா கட் ஆகாத ஜாயிண்ட் ஆகிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்ருங்க. இப்போது இன்னொரு மெத்தடில் செய்யலாங்க. கையில் தேய்ச்சி விட்டு 2 கையில் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு இப்போ எடுத்து விரல்லே வச்சு இப்படி ஜாயின் பண்ணி லாஸ்ட்டாக அழுத்தி விடுங்க. எண்டு அழுத்தி விட்டிங்கன்னா ஜாயிண்ட் ஆகிருக்கும் நல்லா. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ ஒன்றாய் போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரிங் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. தீபாவளிக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.